ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே எனக்கு அது ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பனாக சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஐ டோன்ட் சே ஐ டோன்ட் லைக் தட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தெர் ஆர் சம் அதர் வேஸ் டு சே ஐ டோன்ட் லைக் தட். ஃபர்ஸ்ட் யூ கேன் சே தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு பிடிச்ச விஷயம் அது இல்லைப்பா, என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேறு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்களை வாப்பா எனக்கு இன்னைக்கு அந்த பர்சனை மீட் பண்ண போகலாம், இல்லை அந்த கடைக்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, ஷாப்பிங் போகிறதுங்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லை, தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஆம் நாட் பேஷனேட் அபவுட் தட். எனக்கு அதை செய்யணும்லாம் ரொம்பலாம் அது அப்படியே எனக்கு ஐ ஆம் நாட் ஈகர் இன் டு தட். I don't like to do that actually. That's why I'm telling that I am not passionate to that. இதை நீங்கள் ரொம்ப அழகாக யாராவது ரொம்ப அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இதை செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் ஆஃப்டர் யூ said that I am not passionate into that, அப்புறம் you can clearly say that you don't like to do that. தேர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃபார் மீ. அது எனக்கானது உண்டது கிடையாது. இட் இஸ் சம்திங் சம்மோன் எல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் நாட் ஃபார் மீ. இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன், இல்லை ஒரு ஃபேவரட் பர்சன் ஒரு பாஸ்டில் வந்திருப்பாங்க, அதை நினச்சிட்ருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு, வாப்பா இன்னைக்கு அந்த பர்சன் வந்திருக்கா, ரொம்ப நாளாக நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணோம் இல்லையா, இன்னைக்கு அவரை மீட் பண்ண போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? நோ, இஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் மீ. அப்படின்னா அவர் ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்லாம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் லைக் டு கம் டு மீட் தட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் மை ஃபேவரட் திங். இந்த கேஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்சனை பற்றி பார்த்தீங்க, சுச்சுவேஷன் பார்த்தீங்க, இதில் இந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களை யாராவது ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கோ இல்லை டீ காஃபி குடிக்கிறதுக்கோ கூப்பிடுறாங்க, ஆனால் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிறதுங்கிறது பிடிச்ச விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் சொல்லலாம், இட்ஸ் நாட் மை ஃபேவரட் திங். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இல்லை, நான் வேணால் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க வரேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிங்க் காஃபி ஆர் டீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் யூ லேர்ன் தட். என்னெல்லாம் ஐ டோன்ட் லைக் தட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்னெல்லாம் நீங்கள் பொலைட் வேலை இல்லை அதர் வேலை சொல்லலாம் அப்படின்னா, that is not my cup of tea, it's not my favorite thing, I am not a fan of thing, I am not a fan of someone else, I am not crazy about that. For example, நைட் டைமில் ட்ராவல் பண்ணலாம், ஜாலியாக இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி someone calls you, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, I am not crazy about traveling in the night. நைட்டில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். And it's for me, I am no passionate to do that. Thank you for watching my video and give your comments.